ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன சமையல் பார்க்க போகிறோன்னா, பெப்பர் சிக்கன். சிம்பிளாக ஒரு பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இங்கே 1 கிலோ அளவுக்கு வித் ஸ்கின் சிக்கன் தான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா நம்ம இதுக்கு மசாலாவுக்கு 12 பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, 1 இன்ச்சு பட்டை, 6 கிராம்பு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 12 பல் பூண்டு, இவ்வளோத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் மசாலாவுக்கு. அதுக்கப்புறமா கருவேப்பிலை, நல்லா ஒரு பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இதுக்கு நல்ல ஸ்மெல்லு டேஸ்ட்டு தர்றதே கருவேப்பிலை தான். அப்புறம் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், உப்பு உங்கள் ருசிக்கு தகுந்த மாதிரி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இப்போ இதை எப்படி செய்கிறது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல ஒரு பாண்லியில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை எண்ணெய் கூட கொஞ்சம் வதங்கட்டும். அப்போ நல்ல ஒரு வாசனை வரும் அது. அதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கன் அதில் சேர்த்துக்கலாம். சிக்கன் எல்லாமே சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள் தூள் அதிலே போட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற உப்பு உங்கள் ருசிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க உப்பு. நான் இங்கே இன்றைக்கி கல்லுப்பு தான் யூஸ் பண்ணின்னு இருக்கேன். இது 1 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும் உப்பு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிக்கனுக்கு நீங்கள் எதே காரணத்துக்கும் தண்ணி மட்டும் சேர்த்துக்காதீங்க. ஏன்னா தண்ணி சேர்த்தா நல்லா இருக்காது. இப்போ நம்ம இன்னொரு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கிராம்பு, பட்டை, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா ருபிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு ஆயிருக்கு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் நல்லா நைஸாக ருப்பணும் மசாலா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. சிக்கன்லேயே எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். அந்த சிக்கனில் வந்த தண்ணியிலே நல்லா வேகட்டும் சிக்கன். எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்காதீங்க அதுக்கு. இப்போ மறுபடியும் அது மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு 10 நிமிஷம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் சுண்டிகிட்ருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி சிக்கன் வெந்திருக்கு. சிக்கன் வெந்து கீழே பாருங்கள் எண்ணெய் திரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா அதுக்கு சேர்த்துடலாம். மசாலா சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மூடாத ஹைலே வச்சுருங்க. ஹைலே வச்சு கேஸு ஒரு 5 நிமிஷம் திருப்பி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம போட்ட மசாலாவில் சிக்கனோட நல்லா ஒட்டியிருக்கு. இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ருசியான பெப்பர் சிக்கன் ரெடியாக இருக்குது. நான் இதுக்கு வெங்காயம், தக்காளி எதுவுமே சேர்க்கலை. இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. நீங்கள் இதை எடுத்து பிளேட்டில் வச்சுட்டு பாண்டலியில் இருக்கிற மசாலா கூட கொஞ்சமாக வெள்ளை சாப்பாடு போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ஆஹா ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி எங்கள் சேனல் பார்த்துட்ருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நன்றி.